மாறினாதான் காலம், சுத்தினாதான் ஞாலம். உலகங்கிறது சுத்திக்கிட்டே இருக்கும், பறவைகள் என்பது கத்திக்கிட்டே இருக்கும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது. நேற்று என்பது நேற்றோடு, இன்று என்பது இன்றோடு, நாளை என்பது நாளையோடு. ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையோடு. வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஓடு. நீ வாடுனாலும் சரி, வதங்கினாலும் சரி, தேடுனாலும் சரி, நீ தேடாம இருந்தாலும் சரி, திறக்கிற கதவு தான் திறக்கும், நடக்கிறது தான் நடக்கும், கிடைக்கிறது தான் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. அனுபவம் தான் வாழ்க்கைன்னு மறைந்து விட்ட கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார். அவர் இன்னும் சொல்லியிருப்பாரு, கடல் மீது விழுந்தவர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தவர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டவர்கள் செல்லுங்கள், போக வழியேற்று நிற்பவர்கள் நில்லுங்கள்னாரு. சில பேர் இன்னைக்கு என்ன அரசியல் ஒதுங்கி இருக்கிறேன்னு சில கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா கொள்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்தவங்கள குறை சொல்ல வேண்டியிருக்கும். மேடைன்னு ஏறிட்டா அடுத்தவங்களை பற்றி குத்தம் சொல்ல வேண்டியிருக்கும், குறை சொல்ல வேண்டியிருக்கும், விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கும். அது சில பேருக்கு ஆனந்தத்தை தரும், சில பேருக்கு ஆதங்கத்தை தரும். அதனால் எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை ஒரு அமைதியான சூழ்நிலை. இது நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம், அது வேற விஷயம். ஆனால் நான் ஒரு காலகட்டத்தில் நான் சினிமாவில் தான் ஒரு ஒழுங்கான ஒரு சினிமாக்காரனாக இருந்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒருதலை ராகத்தில் உதயமாகி, ஒருதலை ராகம், வசந்த இழைப்புகள், ரயில் பயணங்களில், ராகம் தேடும் பல்லவி, நெஞ்சுள்ளூர் ராகம், உயிருள்ளூர் விஷா, தங்கை கோருகிதன்னு ஒரு சினிமாக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் காலம் என்னை புரட்டி போட்டு நான் திமுக காரன் என்பதை வெளியே காட்ட வைத்தது. அடிப்படையில் நான் ஒரு திமுக குடும்பம். நான் திமுகவில் சேர்ந்து பணியாற்றினேன். பல இடைத்தேர்தல்களையும், பல பொது தேர்தல்களையும், உள்ளாட்சி மன்ற, ஊராட்சி மன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் போய் பேசின, திமுகவுக்காக பாடுபட்டேன். ஒரு பிரச்சார பீரங்கியாக இருந்தேன். அது ஒரு காலகட்டம். ஆனால் மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவு வரைக்கும் திமுகவில் இருந்தேன். அவருடைய மறைவுக்கு பிறகு என் மனதில் ஏற்பட்ட ஒரு ஆதங்கம், திமுகவை விட்டு நான் ஒதுங்கி கொண்டேன். ஒதுங்கி கொண்டாலும் கூட என்னுடைய தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மனதில் வைத்து நான் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினேன். அதில் தான் பழனி நாடாளுமன்ற தொகுதியோட இடைத்தேர்தலில் என் மனைவி உஷா ராஜேந்தர் குதிரை சின்னத்தில் நின்னாங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்களை எதிர்த்து ரயில் இன்ஜின் சின்னத்தில் போட்டியிட்டேன். இப்படி தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற அந்த இயக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு போராட்ட வாழ்க்கை தொடர்ந்துகிட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இடையில திடீர்னு என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய வை கோபால்சாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அவர் பிரிந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். அப்போ திமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. உடனே என்னுடைய மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்தார். அழைத்ததோடு மட்டுமல்ல, தாயக மறுமலர்ச்சி கழகத்தை திமுகவோடு இணைக்க நினைத்தார். அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் தாயக மறுமலர்ச்சி கழகத்தை இணைத்தேன். தாய் கழகமே அதுதான் என்று நினைத்துத்தான் கட்சியிலேயே இணைந்தேன். அப்புறமா கலைஞர் அவர்கள் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினால், அதே போல பூங்காநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகினேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பல பிரச்சார பாடல்களை எழுதி பாடினேன். அந்த கட்சிக்காக உடைச்சேன். ஆனால் பாருங்க, அடுத்த ஒரு காலகட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 ரூபா உறுப்பினர் அட்டையை நான் புதுப்பிக்கலன்னு சொல்லி என்னை தூக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விளக்குறாங்க, வெளியேற்றுறாங்க. வெளியில் வந்த நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்கேயும் போய் உடனே எந்த தேசிய கட்சியும் தேடலை, வேற எந்த கட்சியும் தேடலை. அவங்கள போய் தலைவர், இவங்கள போய் தலைவர்னு எங்கேயுமே நான் அலபாயம் இல்லை, அலையவும் இல்லை. என்ன பண்ண, உள்ள இருந்தா திமுக, வெளியில இருந்தா லட்சிய திமுக. ஒன்று நான் ஏற்றுக்கிட்ட தலைவர் கலைஞர், இல்லையா நானே தலைவர் லட்சிய திமுகன்னு ஒரு நிலைப்பாடில் லட்சிய திமுகவை தொடங்கினேன். நான் தனி கட்சி ஆரம்பித்து நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடுவேன்னு சொன்னேன்னா, இல்லை முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொன்னேன்னா, இல்லை முதல் அமைச்சராகன்னு சொன்னேன்னா, இல்லையே. இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டை யார் ஆண்டாலும் பரவாயில்ல, என் மனசில் பட்டதை சொல்லுவேன், மக்கள் குறைகளை எடுத்து பேசுவேன், ஒரு தனித்தன்மையோடு நிற்பேன் அப்படின்னு சொல்லி தான் தனி கட்சி கூட நடத்தினேன். அவ்வளோதான். இதில் உடனே இவர்கள்
இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி அதிலே காணாமல் போனவர்கள், அதிலே தோத்து போனவர்கள் என்று ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னை சேர்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. இதில் உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷப்படுங்க. நான் மன வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்க்காத கேலியா, நான் பார்க்காத கிண்டலா, நான் பார்க்காத நக்கலா, நான் பார்க்காத நையாண்டியா, நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் பார்த்தவன். நான் வேலி தாண்டி வந்த வெள்ளாடு இல்லை, நான் கேலிகளையும் கிண்டல்களையும் தாண்டி வந்த மலை மேடு. இன்னைக்கு மக்களுடைய குமுறல் எப்படி இருக்கு தெரியுமா? என்னன்னா, அந்த கட்சி வருது, இந்த கட்சி வருது, அந்த ஆட்சி வருது, இந்த ஆட்சி வருது. கட்சிகள் மாறுது, ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறுது, கோலங்கள் மாறுது, காலங்கள் மாறுது, எல்லாம் மாறுது. மக்களுடைய கஷ்டங்கள் மாறல, மக்களுடைய அவலங்கள் மாறல. ஏன்னா இன்னைக்கு ஊழலோட அளவு பார்த்தீங்கன்னா 1,86,000 கோடி, அத்தனை லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடி, எல்லாமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவுக்கு தான் ஊழல் இருக்கு. அந்த காலத்து அரசியல் அங்கங்கே ஏதோ ஊழல் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஊழலில் தான் அரசியலே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்குது. அந்த காலத்து அரசியல் என்பது அது ஒரு பொற்காலங்க. ஏன்னா ஒரு ஏழை பங்காளனாக பிறந்து, ஏழை பங்காளனாகவே இருந்து, ஏழை பங்காளனாகவே இறந்தாரே மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் காமராஜர் ஐயா, அவர் இருந்த அரசியல் அந்த கால அரசியல். அது மட்டுமல்ல, அவரோடு பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் அந்த கக்கன் கடைசி வரை கஷ்டப்பட்ட ஒரு ஏழையாகவே மறைந்தாரே, அவர் இருந்த அரசியல் அந்த கால அரசியல். அது மட்டுமல்ல, கம்யூனிச சித்தாந்தத்தை ஏந்தி பிடித்த ஜீவானந்தம் ஐயா அவர்கள் இருந்தது அந்த காலத்து அரசியல். தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய 2 கண்கள் என்று சொன்னாரே முத்துராமலிங்க தேவர் ஐயா, அவர் இருந்த அரசியல் அந்த காலத்து அரசியல். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஏழையாக பிறந்து, ஏழை குடும்பத்திலிருந்து வந்து ஒரு நடுத்தர மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்த முடியும் என்று நடத்தி, கந்தல் வேட்டி அணிந்தவர்களும் அழுக்கு சட்டை அணிந்தவர்களும் கூட பதவிக்கு வர முடியும், ஆட்சிக்கு வர முடியும் என்று நிரூபித்து காட்டினாரே காஞ்சி தலைவன், மறைந்துவிட்ட அந்த முதல்வர் பேரறிஞர் அண்ணா, அவர் இருந்த அரசியல் அந்த காலத்து அரசியல். அதை போலெல்லாம் இன்றைக்கு அரசியல் நடத்த முடியுமா? எளியவர்கள் அரசியலுக்கு வர முடியுமா? எளியவர்களால் ஒரு இடத்தை பிடிக்க முடியுமா? இன்னைக்கு போய் எலெக்ஷன்ல நிக்கணும்னால என்ன கேட்குறாங்க? ஒன்று வேட்பாளராக நிற்கணும்னா ஒன்று வேணும், பணபலம் இருக்கா, இனபலம் இருக்கா, ஜாதி பலம் இருக்கா, மத பலம் இருக்கா, இப்படி பல பலம் இருந்தால் மட்டும்தான் பதவிக்கு வர முடியும், வேட்பாளராகவே நிற்க முடியும் என்று சொல்வது இந்த அரசியல் காலம். அதனால தான் ஒன்றும் இல்லைங்க, நான் எத்தனையோ பிரச்சார கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன். கடைசியாக ஒரு தடவை கள்ளக்குறிச்சிங்கிற ஊருக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். பிரச்சாரத்தில் பயங்கரமான கூட்டம், மக்கள்லாம் பேச்சு கீச்செல்லாம் கேட்டாங்க. அந்த பேச்செல்லாம் கேட்டு முடித்த பிறகு கடைசியில் அங்கே இருந்த சில பெண்கள், பேசுனதெல்லாம் நல்லா தான் இருந்ததெல்லாம் ஓகே, ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு தாங்க எனக்கு சொரக்குன்னு பட்டுது. அன்னைக்கு தாங்க எனக்கு ஒன்று போட்டுது. அரசியல்வாதி அவங்க மட்டும் மாறிடல, மக்களுடைய மனநிலை மாறிடுச்சு. ஏன்னா அரசியல்வாதியை பார்க்குறாங்க, அவங்க அப்படி ஏற்கிறாங்க, இப்படி ஏற்கிறாங்க, அப்படி கோடி கோடியாக சேர்க்குறாங்க. டாட்டா சும்மா காரில் பறக்கிறாங்க, டாட்டா பிர்லாவை ஆயிடுவாங்க போல இருக்கு. அவங்களெல்லாம் பார்க்கக்குள்ள மக்களுக்கு என்ன ஒரு மனநிலை வந்துருச்சு? இவங்க இந்த அரசியல்வாதிங்க வீட்டை விற்கிறாங்களா, நாட்டை விற்கிறாங்களா, மேட்டை விற்கிறாங்களா, காட்டை விற்கிறாங்களா, கவர்மெண்ட்டை விற்கிறாங்களா, எதை வேணா விற்றுக்குங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே அது மாதிரி நீங்கள் நாட்டை விற்று சேர்க்குற மாதிரி நாங்கள் ஓட்டை போடுறதுக்கு, ஓட்டை விற்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை கொண்டு வந்து தள்ளினதே இந்த அரசியல் தான். கொடியை பிடிச்சுக்கிட்டே கட்சி நடத்துனது அந்த காலம். கோடிகளை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் கட்சி நடத்த முடியுங்கிறது இந்த காலம். கொள்கையை சொல்லி கூட்டம் சேர்த்தது அந்த காலம். கொடுக்கறத கொடுத்தாதான் கூட்டம் சேர்க்க முடியும் நினைக்கிறது இந்த காலம். அதனால அந்த காலத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினா பிரியப்பட்டவங்களை பார்க்கறதுக்காக கூட்டம் சேர்த்தது அந்த காலம். இன்னைக்கு பிரியாணி கொடுத்தாதான் கூட்டம் சேர்க்க முடியுங்கிறது இந்த காலம். பொதுக்கூட்டங்கள் இருந்த அந்த கருத்துக்களை மேட்டரை பார்த்து கூட்டம் கூடுனது அந்த காலம். இன்னைக்கு கொடுக்கிற குவார்டருக்காக கூட்டம் கூடுறது இந்த காலம். தன்னிகரற்ற கொள்கைகளை சொல்லி கூட்டத்தை கூட்டது அந்த காலம். இந்த காலத்துல தண்ணி பாட்டிலும் அந்த பாட்டிலும் சேர்த்து கொடுத்தாதான் கூட்ட முடியுங்கிறது இந்த காலம். இப்படி காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க.
அந்த காலத்தில் கூட ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்னா அதோட பர்சன்டேஜ் ஏதோ கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படின்னு பார்த்தா நோட்டுக்குத்தான் ஓட்டு போடுவேங்க சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு டாஸ்மார்க் நிறுவனத்தின் அந்த வருமான தொகை 50,000 கோடியை தொடும் என்று சொல்கிறார்கள். அந்த வருமானம் எப்படி உயர்ந்து கொண்டிருக்கிறதோ அதை போல நாங்கள் நோட்டு வாங்கி கொண்டுதான் ஓட்டு போடுவோம் என்று சொல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துவிடக் கூடாது. இந்த நாட்டின் நலனின் எண்ணி பார்த்து ஓட்டு போடக்கூடியவர்கள் தான் இதை உணர வேண்டும். எல்லாத்துக்கும் மேல மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்திலும், மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும், அதே போல மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அந்த அம்மையாருடைய ஆட்சி காலத்திலும், 3 அந்த முதல்வர்களுடைய ஆட்சி காலத்தில், அந்த 30 தலைவர்களுடைய ஆட்சி காலத்தில், அந்த காலகட்டத்தில் நானும் அரசியலில் இருந்தவன் என்ற ஒரு சின்ன பெயர் இருக்கிறதே, அந்த பெயரே போதுங்க. நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.